திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 439. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 56. பிரார்த்தனை 10. திருப்பதிகம் பாடியருளிய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பாண்டிப்பதிகம் பாடி அருளுகின்றார். அதனை வாதவூரடிகள் புராணம் கூறுகின்றது. ஓங்கு நீதி இயல் நெடும் கூடல் விருத்தம் பாண்டி மெய்த்தமிழும் கூறி என்று திரு வாதவூரடிகள் புராணம் இதனை கூறுகின்றது. உயர்வாகிய நீதியினாலே வியக்கத்தக்க நெடிய மதுரையை குறிக்கும் விருத்தமாகிய திருப்பாண்டி பதிகம் என்னும் மெய்ப்பொருளை உடைய திராவிட வேதமாகிய திருவாசகத்தை எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடி அருளுகின்றார். திருப்பாண்டிப்பதிகம் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிந்தையில் சிவபெருமானார் திருவுருவமே குடிகொண்டிருக்கின்றது. சிவபெருமானே பாண்டியர்களுக்கு அமுது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்காக குதிரை சேவகனாக எழுந்தருளிய பெருமான் இதனை ஒருவரையன்றி ஒரு அறியாது என் உள்ளமதே என்று அடிகள் பெருமான் வலியுறுத்துகின்றார். ஸ்ரீமத் சொக்கநாத பெருமான் குதிரையின் மேலே எழுந்தருளி வந்த கோலம் அது தரிசனம் செய்பவர்களுக்கும் அத்திருக்கோலத்தை சிந்திப்பவர்களுக்கும் மறுபிறவி வராதபடி தடுத்து திரும்ப ஓடச் செய்யும் திருக்கோலம், அதனை மறுபிறப்பு ஓட மறித்திடுமே என்று திரு வாதவூரடிகள் பெருமான் அருளுகின்றார். இந்த உலக இன்பம் தண்ணீர் வெள்ளப்பெருக்கு போன்று நிலையற்றது. எனவே இதிலே கிடந்து அழுந்தல் ஆகாது. இறைவன் திருவடிகளையே பற்றி பிடித்து கொண்டு பேரின்ப வெள்ளத்தில் திளைக்க வேண்டும். இந்த உண்மைகளை அடிகள் பெருமான் இத்திருப்பதிகத்திலே நமக்கு அறிவுறுத்துகின்றார். பாண்டிப்பிரான் அடியார்க்கு அருள் நிதி குவியலும் பேரின்பச் செல்வமும் அள்ளி அள்ளி வழங்குகின்றான், பெற்றுக்கொள்வதற்கு முந்துங்கள் என்று நம்மையெல்லாம் அழைத்து ஆற்றுப்படுத்துகின்றார் திரு வாதவூரடிகள் பெருமான். திருப்பாண்டிப்பதிகம் என்பது இத்திருப்பதிகத்தின் தலைப்பு. பாண்டியன் நாடு என்பது பாண்டி நாடு என்று ஆயிற்று. இப்பாண்டி நாட்டில் நிகழ்ந்த அற்புதங்களை அருள்களை கூறுகின்ற பதிகம் திருப்பாண்டிப்பதிகம். எனவே இறைவன் நம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பொருட்டு நரிகளை குதிரைகளாக்கி தானும் ஓர் குதிரை மேலே ஏறி வந்த அருளாடல் நிகழ்ந்த இடம். எனவே இந்த பாண்டி நாட்டை இறைவன் வெளிப்பட்டு அருளும் இடமாக நம் திரு வாதவூரடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் உள்ளம் கொண்டார்கள். எனவேதான் திரு என்ற அடைமொழியை சேர்த்து திருப்பாண்டிப்பதிகம் என்று அருளினார்கள். இதனை திருப்பாண்டி விருத்தம் என்று சீர்காழி தாண்டவராய சுவாமிகள் தமது வியாக்கியானத்திலே குறிப்பிடுகின்றார்கள். திருப்பெருந்துறையில் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எழுந்தருளிய போது மதுரையம்பதியில் ஸ்ரீமத் சோமசுந்தர பெருமான் தமது பொருட்டு நிகழ்த்திய திருவிளையாடல்களை உள்ளம் கொண்டு அக்கருணையை வியந்து உருகி பாடி அருளிய திருப்பதிகம் இது. மதுரையில் எம்பெருமான் சோமசுந்தர பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை மக்கள் உணர்ந்து உய்யும் பொருட்டு இத்திருப்பதிகத்தை அருளி செய்தார்கள் நம் குருநாதர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். இத்திருப்பதிகத்தை இது இறையருள் இன்பம் பெறுவதற்கு தொடக்கம் என்று கொண்டு சிவானந்த விளைவு என்று இத்திருப்பதிகத்தின் கருத்தாக கொண்டனர் நம் முன்னோர்கள். அதுவே அகஸ்திய சூத்திரமாக இப்பதிகத்திற்கு அமைகின்றது. இத்திருப்பதிகத்தை பழைய திருப்பெருந்துறை புராணம் போற்றுகின்றது. புரவியின் மேல் பாண்டியன் முன் வரும் பதத்தை யாம் பெரும் அற்புதம் போல் யாரும் விரவுமின்கள் என்று அடியார்க்கு உறுதி சொல்லல் திருப்பாண்டி விருத்தமாமே என்று பழைய திருப்பெருந்துறை புராணம் இத்திருப்பதிகத்தை போற்றுகின்றது. இத்திருப்பதிகம் கட்டளை கலித்துறையில் அமைந்த 10 திருப்பாடல்களை கொண்டது. திரு பாண்டி பதிகம் என்று 3 சொற்கள் சேர்ந்த முச்சொற்றொடர் இத்திருப்பதிகத்தின் தலைப்பு. பாண்டி என்பது பாண்டி நாடு தமிழ்நாட்டில் உள்ள 3 நாடுகளுள் ஒன்றான பாண்டிய நாட்டை குறிக்கின்றது. இங்கே பாண்டியன் என்பது பாண்டிய நாட்டு அரசனை குறிக்கின்றது. எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளே மதுரையம்பதியில் பாண்டிய நாட்டு மன்னராக சௌந்தர பாண்டியராக இருந்து அரசாட்சி செய்தமையால்
பாண்டிய நாட்டு அரசர் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளால் போற்றப்படுபவர் சாக்ஷாத் சிவபெருமானே ஆவார். சௌந்தர பாண்டியராக திருக்கோலம் கொண்டு பாண்டியம்பதியில் அரசு செலுத்திய எம்பெருமானையே அவ்வாறு போற்றுகின்றார். இதனை இத்திருப்பதிகத்திலே வரும் பல பாடல்களிலே நாம் பார்க்கின்றோம். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிவ பரம்பொருளை பாண்டியனார் என்று இந்த திருப்பதிகத்திலே 3வது திருப்பாடலில் பரிமேல் கொண்ட பாண்டியனார் என்றும், 5வது திருப்பாடலில் ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் என்றும், 6வது திருப்பாடலில் பாண்டியனார் என்றும், 9வது திருப்பாட்டில் பரம்பாண்டியனார் என்றும் போற்றுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே பாண்டியனார் என்று இங்கே திருப்பாண்டிப்பதிகத்திலே வருகின்ற பாண்டி என்கின்ற சொல் பாண்டிய நாட்டு அரசனை குறித்து, மேலும் அது சிவபெருமானையே குறிக்கின்றது, உணர்த்துகின்றது. இறைவன் ஒரு காலத்தில் மலையத்வஜ பாண்டியன் மகளை மனம் கொண்டு சோமசுந்தர பாண்டியனாய் வந்து பாண்டிய நாட்டை ஆண்ட அக்காரணம் பற்றி பாண்டியன் என்கின்ற திருநாமம் இறைவனாருக்கு வழங்கப்படுகின்றது. இத்திருப்பதிகத்தில் முதல், 2ஆம், 3ஆம், 7ஆம், 9ஆம் திருப்பாடல்களில் தம் பொருட்டு பாண்டிய மன்னனுக்கு குதிரை கொண்டு வந்த இறைவன் தானும் ஒரு குதிரையின் மேலே பாண்டியன் முன் எழுந்தருளி இறைவனார் தன்னுடைய பேரின்ப உருவத்தை அடியார்களினுடைய உள்ளம் உருகும் வண்ணம் காட்டுகின்ற அத்திருக்கோலத்தை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் போற்றுகின்றார்கள். எனவே திருப்பாண்டிப்பதிகம் என்பது மேலே சொன்னபடி பாண்டிப்பிரானாகிய இறைவன் பாண்டிய மன்னன் அரிமர்தன பாண்டியன் முன்னே ஒரு குதிரையின் மேலே கண்டவர் மனம் வனப்புடன் வந்த திருவுருவச் சிறப்பை கூறுகின்ற 10 திருப்பாடல்கள் அடங்கிய பதிகம் இது ஆகும். திருப்பாண்டிப்பதிகத்தின் கருத்து அது சிவானந்த விளைவு. இப்பாண்டி திருப்பதிகத்தில் கூறுகின்ற இறைவனாரது திருவுருவம் குதிரையின் மேலே எழுந்தருளி வந்த அந்த திருவுருவமானது பக்குவப்பட்ட அடியார்களுக்கு சிவானந்தத்தை விளைவிப்பதனால் சிவானந்த விளைவு என்பது இத்திருப்பதிகத்திற்கு கருத்து ஆயிற்று. இந்த உண்மையை இத்திருப்பதிகத்தின் திருப்பாடல்களிலே நாம் நன்றாக காணலாம். எனவே இறைவன் குதிரையின் மேலே எழுந்தருளி வந்த திருக்கோலம் திருவுருவம் என்பதனை பார்க்கின்ற, சிந்திக்கின்ற, படிக்கின்ற அடியார்களின் இனி வருகின்ற பிறப்புகளையெல்லாம் ஓட்டுகின்ற திருவுருவம் குதிரை சேவகனாக எம்பெருமான் எழுந்தருளி வருகின்ற திருப்பதிகம் என்று இதனுடைய விளக்கம் அமைகின்றது. இனி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருப்பாண்டி பதிகம். திருச்சிற்றம்பலம். திருப்பாண்டிப்பதிகம் சிவானந்த விளைவு, சுக மேலீடு, அடியவர்க்கு உறுதி அளித்தல், பாய்ப்பரியோன் கோலம், யாவரும் கண்டு போற்றுக, சிவானந்த விளைவு. திருப்பெருந்துறையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். பருவரை மங்கைதன் பங்கரை பாண்டியர்க்கு ஆரமுதாம் ஒருவரை ஒன்றுமில்லாதவரை கழல் போது இறைஞ்சி தெரிவர நின்று உருக்கி பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உருவு அறியாது எந்தன் உள்ளமதே. ஒருவரை அன்றி உருவறியாது எந்தன் உள்ளமதே. சதிரை மறந்து அறிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றிச் சொன்னோம். கதிரை மறைத்தன்ன ஜோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடுமேல் குடிகேடு கண்டீர். மதுரையர் மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே. நீர் இன்ப வெள்ளத்துள் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர். பார் இன்ப வெள்ளம் கொள பரிமேற்கொண்ட பாண்டியனார் ஓர் இன்ப வெள்ளத்து உருகக் கொண்டு தொண்டரை உள்ளம் கொண்டார். பேரின்ப வெள்ளத்துள் பெய்களே சென்று பேணுமினே.
பேரின்ப வெள்ளத்துள் பெய்களலே சென்று பேணுமினே. செறியும் பிறவிக்கு நல்லவர் செல்லல் மின் தென்னல் நாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும். அறிவு ஒன் கதிர் வாழ்வுரை கழித்து ஆனந்தமாக்கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இரு நிலத்தே. எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இரு நிலத்தே. காலமுண்டாகவே காதல் செய்து உம்மின் கருதறிய ஞாலம் குண்டானொடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலம் குண்டான் எங்கள் பாண்டி பிராந்தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. இண்டிய மாய இருள் கெட எப்பொருளும் விளங்க தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்லலன்னன். வேண்டிய போதே விளக்கு இலை வாய்தல் விரும்பு மின்தாள் பாண்டியனார் அருள் செய்கின்ற முக்தி பரிசிதுவே. மாயவன் அப்பரி மேல் கொண்டு மற்ற அவர் கைக்குழலும் போயரும் இப்பிறப்பு என்னும் பகைகள் புகுந்தவருக்கு ஆய அரும் பெரும் சீருடை தன் அருளே அருளும். சேய நெடும் கொடை தன்னவன் சேவடி சேர்மின்களே. ஆய அரும்பெரும் சீருடை தன் அருளே அருளும். சேய நெடும் கொடை தன்னவன் சேவடி சேர்மின்களே. அழிவு இன்றி நின்றது ஓர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி கழிவு இல் கருணையை காட்டி கடிய வினை அகற்றி. கழிவு இல் கருணையை காட்டி கடிய வினை அகற்றி பழமலம் பற்றறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும் பதமே. முழுது உலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே. முழுது உலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே. விரவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய அன்பரை என்பு உருக்கும் பரம்பாண்டியனார் புரவியின் மேல் வர புந்தி கொளப்பட்ட பூங்கொடியார் மறையியல் மேல் கொண்டு தம்மையும் தாம் அறியார் மறந்தே. கூற்றை வென்று ஆங்கு ஐவர் கோக்களையும் வென்று இருந்து அழகால் இற்றிருந்தான் பெரும் தேவியும் தானும் ஓர் மீனவன் பால் ஏற்று வந்து ஆர்வுயிர் உண்ட திரள் ஒற்றை சேவகனே. ஏற்று வந்து ஆருயிர் உண்ட திரள் ஒற்றை சேவகனே. தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கனச் சேர்மின்களே. தேற்றமில்லாதவர் சேவடி சிக்கன சேர்மின்களே. சிக்கனச் சேர்மின்களே. திருச்சிற்றம்பலம். திருப்பாண்டி பதிகத்தின் திருப்பாடல்களின் அர்த்தத்தை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.